1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கோங்க. எல்லாரும் வாசிப்போம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடன் இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபையை நான் அதிகமாய் பயன்படுத்துவேன். விருதாவாக்குவதில்லை. நான் அதிகமாய் செயல்படுவேன். நான் அதிகமாகுவேன். நான் பெருகுவேன். என் சம்பத்து அதிகரிக்கும். இவையெல்லாம் கிருபையினாலே. ஆகிலும் நான் அல்ல, எல்லாரும் சொல்லுங்க, ஆகிலும் நான் அல்ல, என்னுடன் இருக்கிற தேவ கிருபையினால் என்னால் அப்படி செய்ய முடியும். ஆமேன், இல்லைங்களா? அதுதான் பவுலுடைய வெற்றிக்கு ரகசியம், வெற்றிக்கு காரணம். ஆமேன், வெற்றிக்கு ஆதாரம் அதுதான். கவனிக்கிறீங்களா இல்லையா? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிருபையினால் இருக்கிறேன். முதல்ல அவர் என்ன சொல்லிட்டார்? நான் இருக்கிறத எதால தான் இருக்கிறேன். ஆமேன், கிருபையினால் இருக்கிறேன். ரெண்டாவது என்ன சொல்றாரு? இந்த கிருபையே எனக்கு போதுமானது. இந்த கிருபையே எனக்கு போதுமானது, வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. மட்டுமில்ல, என்ற நிறைய குறை இருக்கு அப்படிங்கிறாரு. என்ன குறை இருக்கு அவர்கிட்ட? 8ஆம் வசனத்தில் 9வது வசனத்திலும் அதை சொல்றாரு. 8ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிப்போம். எல்லோருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும். ஆமா, அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்ல கவனிங்க, எல்லாருக்கும் பிறகு அப்படிங்கிறாரு. அதான் முதல் வார்த்தை. எல்லாருக்கும் பிறகுதான், கடைசியா தான் அப்படிங்கிறாரு. எனக்கு எல்லாமே எப்பதான் கிடைச்சது? தரிசனம் கடைசியா தான் கிடைச்சது, அழைப்பு கடைசியா தான் கிடைச்சது அப்படின்னு மற்ற அப்போஸ்தலர்கள் கூட அவர் தன்னை ஒப்பிட்டு சொல்றாரு. யார் யார் அப்போஸ்தலர்கள் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அவரோடு கூட இருந்தவர்கள் மட்டுமல்ல, அந்த 12 பேரை தவிர யாக்கோபு, இப்படி நிறைய பேர் இருந்தாங்க. கவனிக்கிறீங்களா? இயேசுவின் உடன் பிறந்த சகோதரர்கள், அவரோடு கூட இருந்த பெண்கள். மகதலேனா மரியாளுக்கு தான் முதல் தரிசனமானார். ஆனால் மகதலேனா மரியாள் செய்த ஊழியத்தை விட நான் தான் அதிகமா செஞ்சேங்கிறாரு. கவனிக்கிறீங்களா? முதல்ல யாருக்கு தான் தரிசனமானாரு? பேதுருவுக்கு தான் தரிசனமானாரு. முதல்ல யாருக்கு தான் தரிசனமானாரு? தோமாவுக்கு தான் தரிசனமானாரு. தோமா தான் கையை வச்சு பார்த்தான். ஆமேன், அவருடைய விழாவை தொட்டு பார்த்தான், எல்லாம் செய்து பார்த்தான். ஆனாலும் கவனிக்கிறீங்களா? ஆனாலும் அவங்க எல்லாத்தையும் விட யார் தான் அதிகமா ஊழியம் செய்தது, பிரயாசப்பட்டது, பிரசங்கம் பண்ணது அப்படிங்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல். நான் தான் செய்தேங்கிறாரு. அதுல எந்த மாற்று கருத்து யாருக்கும் கிடையாது. கவனிக்கிறீங்களா? அதுல எந்த மாற்று கருத்து யாருக்கும். அவங்க எல்லாம் செய்ததை அவர் குறைச்சி சொல்லல. ஆனால் நான் அதிகமாக அப்படிங்கிறார். நான் என்ன செஞ்சேன்? ஒரு சத்தியத்தை, ஒரு போதகத்தை நான் அதிகமாய் பிரயாசப்பட்டு செய்தேன் அப்படிங்கிறார். ஆனா என் பிரச்சனை என்னன்னு உங்ககிட்ட சொல்றேன் அப்படிங்கிறாரு. என்னன்னா, எல்லாருக்கும் பின்பு தான் எனக்கு இது கிடைச்சது அப்படிங்கிறாரு. அவங்களாம் இயேசு கூடவே இருந்தாங்க. அவங்கள யாரு கூடவே இருந்தாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தாங்க. கண்ணார கண்டாங்க. அவரை சிலுவையில் அறையும் போது அங்க நின்று பார்த்தாங்க. அவர் கடற்கரையில போதகம் பண்ணும்போது அங்கிருந்து என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. நேரடியா அவர் லாசருவை எழுப்பும் போது கல்லறை திறக்கிறதையும் அவன் நடந்து வர்றதையும் பார்த்தாங்க. நான் அதெல்லாம் என்ன செய்யல, பார்க்கல. எனக்கு கடைசி தான் தரிசனம் ஆனாரு. நான் யாரு தெரியுமா அப்படிங்கிறாரு? நான் அகால பிறவிங்கிறாரு. என்ன சொல்றாரு? அகால பிறவினா என்னது? அந்த மூல பாஷை கிரேக்கு பாஷையில் அதற்கு சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம் என்னன்னா, நேரத்துக்கு முன்னே பிறக்கிறது. குறப்பிரசவம்னு அர்த்தம். அதுக்கு வேற ஒன்றும் பெரிய விளக்கு இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்? குறப்பிரசவம். குறப்பிரசவம்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. குறப்பிரசவத்தில் பிறந்தா பிள்ளையும் எதோடு தான் இருக்கும்? குறைவோடு தான் பிறக்கும். நிறைய இடங்கள் அப்படி தான் நடக்குது. சரிங்களா? பலவீனமாக பிறக்கும், ஏதாவது பிரச்சனையோடு தான் பிறக்கும். அகால பிறவினா அதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது 10 மாசம்னா 8 மாசத்திலே பிறந்துடுறது. கவனிக்கிறீங்களா? சில குழந்தைகள் 7 மாசத்திலே பிறந்திருக்குது. நிறைய குழந்தைகள் பிழைப்பதில்லை. அப்படி பிழைச்சி வர்ற குழந்தைகள் எப்படி இருக்குமா? ஊனத்தோடும் பல பிரச்சனைகளோடும் இருக்கும். மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். மெயின் காரணமே அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, அந்த 10 மாசத்துல தான் அந்த மூளை வளரும். மூளை வளராம பிறக்கிறதுனால செயல்பட முடியாது. ஆட்டிசம், இப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். கவனிக்கிறீங்களா? பவுலை குறித்து வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, அவருடைய உயரம் இவ்வளவுதான் இருக்கும்,
3 அடி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவருக்கு கால்கள் ஊனமாக இருந்தது அப்படிங்கிறாங்க, வளைந்த கால்கள் இருக்கும், இப்படி நடப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ஏதோ ஒரு அவருக்கு பிரச்சனை இருந்திருக்கு. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எங்க இதெல்லாம் எனக்கு தடை கிடையாதுங்க, நான் தான் அதிகமாக ஊழியம் செஞ்சேன் அப்படிங்கிறாரு. அதான் விஷயம். இதெல்லாம் எனக்கு என்ன கிடையாது. இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு இருந்து அவன் என்ன நினைப்பான் சொல்லுங்க? அவன் என்ன வாழ்க்கையில இருப்பான்? மற்றவங்களுடைய பரிதாபத்தை தேட பார்ப்பான். நமக்கு ஒரு காய்ச்சல் வந்தாலே நம்ம என்ன நினைக்கிறோம்? 4 பேர் என்ன விசாரிக்கணும், ஆமீன், அச்சோங்கணும், ஆமீன், தலையில கை வைக்கணும், ஆமீன், சாப்பிட்டியாமா சாப்பிட்டியாப்பான்னு 4 வார்த்தையை கேட்கணும். இல்லைன்னா நமக்கு 100 டிகிரியில் இருக்கிறது எதா ஆயிரும், 200 ஆயிரும். கவனிக்கிறீங்களா? இவர் என்ன சொல்றாரு? குள்ளப்பையிலேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, குறப்பிரசவம்னு சொல்லியிருப்பாங்க, காலப்பிறவின்னு சொல்லியிருப்பாங்க. எதுவும் எனக்கு தடை கிடையாது அப்படிங்கிறாரு. இது எதுவும் என்ன செய்யலை. என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு புரியுதா? 10ஆம் வசனத்தில் முதல் வார்த்தையை வாசிங்க, அதான் விஷயம். முதல் வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. ஆகிலும், அதான் விஷயம். என்னது? இது எத்தனை இருந்தாலும், இது எத்தனை குறைகள், எத்தனை பலவீனங்கள், என்னை பின்னாடி இழுக்கிறதற்கு எத்தனை ஃபோர்ஸ், சக்தி இருந்தாலும், ஆகிலும், ஆமேன், எனக்கு ஒன்று இருக்கிறது, என்னை உயர்த்த ஒன்று இருக்கிறது, ஆமேன், என்னை ஆசீர்வதிக்க ஒரு காரியம் போதுமானது, ஆமேன், அதுதான் கிருபை, அதுவே கிருபை, ஆமேன். 9ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? என் வாழ்க்கை சரியில்லாத வாழ்க்கை அப்படிங்கிறாரு, ஆமேன். நான் சபையை துன்பப்படுத்தினேன், பாலா ஆக்கினேன். அவருடைய வாழ்க்கையில இருந்து அவருடைய குறைகளை சொல்றாரு. அதுபோல ஒவ்வொருவருக்கும் ஒரு குறைகள் இருக்கலாம். பவுல் ஒரு ரவுடி, இவ்வளவு குறைய வச்சுட்டு எப்படி வளர்ந்துருக்கிறாரு பாருங்க, ஆமேன். அவர் ஒரு ரிலீஜியஸ் குரூப்ல இருந்து, ஆமேன், சபைகள் எல்லாம் பாலாக்குறதுக்கு அவர் தான் தலைவர், ஆமேன். எங்க சபை நடந்தாலும் அதை உடைக்கிறது, சபை நடத்துறவங்களை கொல்றது, ஸ்தேவான் கொல்றதுக்கு இவர் தான் காரணம். இன்னும் பலர் கொல்றதுக்கு காரணமா இருந்தாரு. ஊர் ஊரா போய் சபையை துன்பப்படுத்தினாரு, பாலாக்குனாரு. அவர் சொல்றாரு, இதெல்லாம் என்னுடைய பழைய வாழ்க்கைங்க அப்படிங்கிறாரு. இதெல்லாம் அடிக்கிட்டு தான் சொல்றாரு. ஆகிலும், எல்லாரும் சொல்லுங்க, ஆகிலும், ஆமேன். எத்தனை பேர் சொல்றீங்க ஆகிலும்ங்கிற வார்த்தை? இன்றைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க ஆமேன்? இல்லைங்களா? இல்லையா? நிறைய பேர் இன்னைக்கு நீங்க ஒருவேளை இப்படி நீங்க நினைக்கலாம், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருந்தா நான் இன்னும் நல்லா செய்ய முடியும், ஆமேன், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருந்தா. இல்லையா? சிலர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். நான் தொழில் பண்ணுறேன், விவசாயம் பண்ணுறேன், என் மனைவி பிள்ளைகள்லாம் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தால் நான் இன்னும் விளைச்சல் அதிகமாக என்ன செய்ய முடியும், கொண்டு வர முடியும். ஏன்னா தான் என் அண்ணன் தம்பிலாம் எனக்கு உதவி செஞ்சாங்க. இல்லை, எனக்கு யாரோ ஒரு 4 பேர் உதவி பண்ணால் இன்னும் இந்த தொழிலை நான் என்ன செய்ய முடியும், நல்ல நடத்த முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நான் என்ன செஞ்சுருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். சிலர் இப்படி பாசிட்டிவாக சொல்லுவாங்க, சிலர் எதிர்மறையாக சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, என்னால் ஏன் செய்ய முடியலன்னா ரொம்ப எனக்கு போட்டி இருக்குது, காம்படிஷன் அதிகம், இந்த வேலைக்கு, இந்த தொழிலுக்கு, இந்த படிப்புக்கு என்ன இருக்கிறது, ரொம்ப போட்டி இருக்குது, அது இருக்குது, இந்த குறை இருக்குது அப்படிம்பாங்க. சிலர் அதை நெகட்டிவா எதிர்மறையா சொல்லுவாங்க. கவனிக்கிறீங்களா? இப்ப இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் கவனிங்க, இது எல்லாம் எதிர்ப்பும் எதிர்பார்ப்பும், இந்த எல்லாம் நிறையும் குறையும் எதிர்மறையும் நேர்மறையும் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் அது ஒன்று நமக்கு இருந்தால் போதும். அது எது என்றால் அதுதான் கிருபை. ஆமேன். அதுதான் என்னது, அதற்கு நிகராக இது எதுவுமே கிடையாது. ஆமேன் சொல்லுங்க. எங்க பவுல் வாழ்ந்த காலத்துல 6 அடி உயரமுள்ள மனுஷங்க இருந்திருப்பாங்களா மாட்டாங்களா? குறப்பிரசவத்தில் பிறக்காம சரியான நேரத்தில் பிறந்து ஊனம் இல்லாமல் இருந்தவர்கள் இருந்திருப்பாங்களா மாட்டாங்களா? ஆமேன். 1,00,000 பேர் இருந்தாங்கன்னா அதுல ஒரு 10 பேர் தான் இப்படி இங்க இருந்திருப்பாங்க. அப்ப அந்த 10 பேரை கழிச்சிட்டு, ஆமேன், மீதி இருக்கிறதான 99,990 பேரும் எப்படி இருந்திருக்கணும்? இந்த குறை இல்லைன்னா நான் நல்லா ஆயிருப்பேன்னு சொல்றாங்களா, அப்படி ஆயிருக்கணும்ல. ஆனாங்களா? ஆயிருப்பாங்களா? எல்லாருமே அப்படி பிரகாசம் ஆயிட்டாங்களா? இல்லைங்களா? இன்னைக்கு நீங்க சொல்றீங்களா எனக்கு அது இருந்தா நான் அப்படி ஆயிருப்பேன்னா, அப்ப அது இருக்கிறவங்களும் அப்படி ஆயிட்டாங்களா? ஆமேன். இல்ல இப்படி சொல்றீங்க, எனக்கு இது மட்டும் எதிர்ப்பா இல்லை, அப்ப அப்படி இல்லாதவங்க எல்லாம், ஆமேன், அந்த குறையே இல்லாதவங்க எல்லாம் வச்சு வச்சுட்டாங்களா? கவனிக்கிறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன விஷயம்னா, பவுல் என்ன சொல்றாருன்னா, எது இருக்குதோ இல்லையோ ஒரு மனுஷன் கூட
கிருபை இருந்ததே ஆனால் அந்த மனுஷனை ஆமென், அந்த மனுஷனுடைய வாழ்வையும் அந்த மனுஷனுடைய உயர்வையும் அந்த மனிதனுடைய செயல்பாட்டையும் வேற எதுவும் யாராலும் எந்த சக்தியாலும் என்ன செய்ய முடியாது, தடுத்து நிறுத்தவே முடியாது அப்படிங்கிறத அவர் இங்க சொல்றாரு. கவனிக்கிறீங்களா? ஆமென். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எதுவுமே கிருபைக்கு ஈடா கிடையாது. எல்லாரும் சொல்லுங்க, எதுவுமே கிருபைக்கு ஈடா கிடையாது. யாருமே கிருபைக்கு ஈடாக வர முடியாது. கிருபை பெற்ற ஒரு மனிதனை எல்லாரும் சொல்லுங்க, கிருபை பெற்ற என்னை யாராலும் எதுவாலும் தடுக்க முடியாது. கிருபை பெற்ற ஒரு மனிதன் நான் சொல்லுங்க, கிருபை பெற்ற மனிதன் நான். என்னுடைய வெற்றியை என்னுடைய உயர்வை யாராலும் எதாலும் தடுக்க முடியாது. அவ்வளவுதான். என்னை தவிர, அதுல நீங்க பிராக்கெட்ல போட்டுக்கொள்ள வேண்டியது என்னது? என்னை தவிர. ஆமென். என்னுடைய அவிசுவாசத்தை தவிர, என்னுடைய சோர்வை தவிர. ஆமென். நானா என் உயர்வை தடுத்தாதான் உண்டு. கிருபை எனக்குள்ள இருந்துச்சுன்னா குறையோ நிறையோ, ஆமென், இருக்கிறதோ இல்லையோ, ஆமென், என்னால முடியும். அந்த வார்த்தை தான் ஆகிலும். எல்லாரும் சொல்லுங்க, ஆகிலும். ஆமென். அப்ப கிருபை நிச்சயமா இருக்குது. கிருபை நிச்சயமா என்ன செய்யுது? எல்லாரும் மேல இருக்குது. இந்த கிருபை இருக்குதுன்னா நம்மளை எது தடுக்கிறது? கிருபை இருக்கிறது என்றால் நம்மை எது தடுக்கிறது அப்படின்னா அதைத்தான் இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 56வது வசனத்தில் அவர் சொல்றாரு. வாசிப்போம். என்ன சொல்றாரு? வாசிங்க. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். ஏன் இந்த நியாயப்பிரமாணத்தை பத்தி இங்க பேசுகிறாரு? அதற்கும் இந்த செய்திக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் என்றால் இந்த இடத்துல நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, பவுல் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, மரணம், பாவம், பாதாளத்துக்கெல்லாம் பலன் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் எதனால் வந்தது? நியாயப்பிரமாணத்தினால் வந்தது அப்படிங்கிறாரு. நியாயப்பிரமாணம் என்றால் தேவனை பலனாக கொள்ளாமல், தேவனை சார்ந்து வாழாமல், தன் முயற்சியில், தன்னுன் சுயபக்தியில் நான் செய்து காட்டுகிறேன் பாருங்க அப்படின்னு வாழுகிற ஒரு வாழ்க்கையை பற்றி தான் நியாயப்பிரமாணம் பேசுகிறது. இந்த இடத்துல கவனிக்கிறீங்களா இல்லையா? தேவன் இல்லாம என்னுடைய பலத்தினால, என்னுடைய முயற்சினால இல்லைங்க, நான் என்ன செஞ்சிருவேன், நான் ஓடிடுவேன், நான் சாதிச்சிருவேன். இல்லை, அதற்கு எதிரானது தான் என்னதுன்னா கிருபை. அதற்கு எதிரானதான் என்னது? கிருபை மட்டும் எனக்கு இருந்துச்சுனான்னு ஒரு மனுஷன் சொல்றான். ஒரு மனுஷன் என்ன சொல்றான்? கிருபை மட்டும் எனக்கு இருந்துச்சுன்னா. எத்தனை பேர் சொல்றீங்க அப்படி? எனக்கு கிருபை மட்டும் இருந்ததுன்னா. ஆமேன். இருக்குது, கிருபை இருக்குது. ஆமேன். ஹல்லேலூயா. கிருபை என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்ப கிருபையை எது தடுக்கிறது? அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். அதை நம்ம புரிந்து கொண்டோமானால் நம்முடைய வெற்றியை, வாழ்வை, உயர்வை எது தடுக்கிறது? நம்ம ஏன் சோர்ந்து போயிருக்கிறோம்? நாம ஏன் முடங்கி போயிருக்கிறோம்? நம்மளால ஏன் உற்சாகம் இருக்க முடியலங்கிறதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆமீன். அப்ப சுயசார்பு, தற்சார்பு வாழ்க்கை தான் பாருங்க ரொம்ப டேஞ்சரான ஒரு காரியம். ரொம்ப டேஞ்சரான ஒரு காரியம். கவனிக்கிறீங்களா? கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கை என்பது என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். முதலாவது ஆமீன், நாம வெற்றி பெறுவதற்கு போராடல. முதலாவது வெற்றியில இருந்து ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, நான் வெற்றி பெற போராடவில்லை, நான் வெற்றியில இருந்தா ஆரம்பிக்கிறேன். இயேசு சிலுவையில் வெற்றி பெற்றார். அந்த வெற்றி என்னுடைய வெற்றி. அந்த வெற்றியிலிருந்து என் வாழ்க்கை தொடங்குகிறது. ஆமேன். இரண்டாவது, வெற்றி என்பது நமக்கு உள்ளிருந்து ஆரம்பிக்கிறது. எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? இருதயத்திலிருந்து ஆரம்பிக்கிறது, ஆவியிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆமேன். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அதாவது கிறிஸ்தவத்துல எல்லாமே எங்கிருந்து வருது? உள்ளிருந்து ஆரம்பித்து வெளியே வருகிறது. ஆமீன். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் பாருங்க, 2 பக்கம் இருக்குது. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீல நிறைய தொங்குதா? ஸ்டாரு, அப்புறம் அது என்ன பால்ஸு இல்லைங்களா, நிறைய தொங்குது இல்லைங்களா. இதெல்லாம் மரம் காய்ச்சி தொங்குச்சா நம்ம ஒட்ட வச்சோமா? ஒட்ட வச்சோம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி ஒட்ட வைக்கிறாங்க. இல்லை, இந்த கிறிஸ்தவ ஜீவியம் என்பது உள்ளிருந்து வெளியே வரணும். எங்கிருந்து வரணும்? தன்னால வரணும். கனி, அதுக்கு பேர் தான் என்னது? கனினா என்னதுன்னா மரம் தானாக கொடுக்கக்கூடியது. அதுக்கு நேரம் ஆகும், அது வளர வேண்டும், அது பலப்பட வேண்டும், அதற்கு உரம் போட வேண்டும். சில மரங்கள் காய்க்க 4 வருஷம், சில இது 7 வருஷம்.
சில இது 2 வருஷம் ஆகுது. அந்த வருஷங்களில் கனி என்பது எங்கிருந்து வரப்போகுது? உள்ளிருந்து வரப்போகுது. கனி வருவதற்கு என்ன செய்யணும்? வேதம் ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்லுகிறது. யோவான் 15 நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அவரோடு கூட இணைஞ்சிருந்தா, எல்லாரும் சொல்லுங்க, நான் இயேசுவோடு இணைந்திருந்தா என் உள்ள இருந்து வெற்றி வரும். உள்ள இருந்து என்ன வரும்? ஆமா, அதுதான் வெற்றி. ஆமீன். மூணாவது அதுதான் 15:57 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால. யாரால? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால. வெற்றி யாரால வருகிறது? அவரால் வருது. நாலாவது என்ன அப்படின்னா, இது உறுதியான வெற்றி. எல்லாரும் சொல்லுங்க, இது என்ன வெற்றி? 58வது வசனம் என்ன சொல்லுகிறது? 15:58 ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதவா இராது என்று அறிந்து நீங்க உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாகவும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 3 காரியத்தை சொல்றாரு. ஆமென். விருதாவா போகாது. இது என்ன செய்யாது? உங்க அழைப்பு விருதாவாய் போகாது. நீங்க எடுக்கிற எந்த முயற்சி என்ன செய்யாது? அதனால நீங்க அசையாமல் உறுதியாக அதிகமாக என்ன செய்யுங்க? செயல்படுங்க. ஆமென். ஏன் சொல்றாருன்னா, விருதாவாய் போகாதுங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. நம்ம எடுக்கிற எந்த பிரயாசமும் வேஸ்டா போகாது. அதுக்கு பலன் உண்டாகியே தீரும். நீங்க செய்கிற ஒவ்வொரு ஜெபம், நீங்க கர்த்தருக்கு செய்கிற ஊழியம், கொடுக்கிற காணிக்கைகளோ எதுவோ, ஆமென், அல்லது இயேசுவை சார்ந்து பின்பற்றி அவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக நீங்க வேலையிலோ தொழிலிலோ குடும்பத்திலோ எடுக்கிற எந்த முயற்சியும் கடைசியில வெற்றியில தான் முடியும். விருதாவாய் போகாது. ஆமென். இந்த 4 காரியம் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆமென். அப்ப இதுல இன்றைக்கு நம்ம 2 காரியத்தை பார்க்க போகிறோம். ஆமென். என்ன அந்த 2 காரியம்னா, 2ம் ரொம்ப முக்கியமானது. ஒன்று, கிருபையினால் வரும் உயர்வு. எல்லாரும் சொல்லுங்க, கிருபையினால் வரும் உயர்வு. ஆமென். 2வது, கிருபை விருதாவா இருக்காது. கிருபை எப்படி இருக்காது? இருக்க முடியாது. கவனிக்க, இந்த 2 காரியத்தை நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆமென். இல்லைங்களா? முதலாவது, கிருபையினால் வரும் உயர்வு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கிருபையினால் வரும் உயர்வை? ஆமென். இல்லைங்களா? கிருபையினால வருகிற உயர்வு. இப்ப சபையில நிறைய இடங்கள்ல சாட்சி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இல்லைங்களா? சபையில சில கிறிஸ்தவ புஸ்தகங்கள்ல சேனல்கள்லாம் நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க. இந்த சாட்சி சொல்லும்போது எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு பொதுவான வார்த்தை உண்டு. அதுதான் கிருபை. அதான் என்னது? கிருபை. இல்லைங்களா? தேவ கிருபையினால் எனக்கு ஒரு வீடு கிடைத்தது, தேவ கிருபையினால் எனக்கு வேலை கிடைத்தது, கர்த்தர் கிருபையாய் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார், அப்படிலாம் சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சாட்சி, எந்த சாட்சி சொன்னாலும் அதுல என்ன இருக்கும்? கிருபை என்கிற ஒரு வார்த்தை இருக்கும். இப்ப இதை அவங்க புரிந்துதான் சொல்றாங்களா? கிருபையினால தான் அது நடந்திருக்கிறதா? கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அல்லது இவங்க கிருபையினாலேன்னு சொல்றாங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? அப்புறம் யாரு இந்த கிருபையினால நான் பெற்றிருக்கிறேங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா சரியா இருக்கும்? ஆமென். இல்லை, எல்லாரும் அதுதானே பயன்படுத்துறாங்க. சும்மா ஒருத்தட்ட போய் நீங்க கேளுங்க, ஒரு விசுவாசிட்ட, எப்படி பிரதர் இருக்கிறீங்க? கிருபையினால் ஆசீர்வாதமா இருக்கிறேன். ஆமென். ஒரு சர்ச்சு குரூப்பே இருக்கு, எது செஞ்சாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. கிருபையினால் அடியேன் இருக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. கிருபையினால இருக்கிறேன் அப்படிம்பாங்க. கவனிக்கிறீங்களா? இத யார் யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்? யார் யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்னா, யார் யூஸ் பண்ணா அந்த அவங்க சொல்றதுனால உண்மையிலே கிருபைக்கு மதிப்பும் அந்த கிருபையை கொடுக்கிற தேவனுக்கும் மகிமை உண்டாக வேண்டும். கவனிக்கிறீங்களா? இப்ப கிருபையினால நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டாங்கனாலே அங்க யாருக்கு மகிமை வந்துடும்? நான் இல்லைங்க, தேவன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதான் அதுக்கு அர்த்தம். ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கு சாட்சிக்கு அப்புறம் நிறைய என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இதற்காக 10 நாள் உபவாசம் இருந்தேன், நான் 3 நாட்கள் நெடும் முழங்காலிலே நின்றேன்,
நான் இதற்காக இவ்வளவு கொடுத்தேன் அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன செஞ்சிருவாங்க, கிருபையை போக்கடிச்சிருவாங்க, கிருபையை விருதாவாக்கிடுவாங்க, கிருபை என்ன வேலை செய்யணும் அதை செய்ய விடாமல் ஆக்கிடுவாங்க. கவனிக்கிறீங்களா? அப்போ இதை யார் யூஸ் பண்ணால் சரியா இருக்கும் இல்லைங்களா? அப்புறம் மூணாவது, கிருபையை நம்ம அதிகமாய் பெற முடியுமா? ஆமென். இந்த 3 கேள்விகளுக்கும் நாம் என்ன செய்ய போகிறோம், நம்ம விடை பார்க்க போகிறோம். கவனிக்கிறீங்களா? இப்போ முதல்ல அதற்கு முன்னாடி ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கவனிக்கிறீங்களா? என்ன நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, இந்த வெற்றி என்பது என்னது? இந்த வெற்றியை பற்றி நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். நம்முடைய தலைப்பு அதானே. ஆமென். நம்முடைய வாக்குத்தத்தத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே முதலாவது இங்கே வெற்றி என்பது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் வெற்றி என்பது என்ன அப்படின்னா, நான் அவனுக்கு அடுத்து இவனுக்கு அடுத்து 4 பேரை கீழே தள்ளி 4 பொய் வார்த்தைகளை சொல்லி 4 பேரை உயர்த்தி பேசி நல்ல காக்கா பிடிச்சி இல்லைங்களா, இப்படியெல்லாம் செய்து ஏதோ ஒரு நிலைமை அவங்க அடைஞ்சிடுறாங்க. உதாரணத்துக்கு பணக்காரன் ஆயிடுறாங்க, சம்பாதிச்சிடுறாங்க. அப்போ உலகம் என்ன சொல்லுது, அவங்கள பார்த்து என்ன சொல்லுது, அவன் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டான்யா, அவன் வாழ்க்கையில் என்ன செய்துட்டான், ஜெயிச்சிட்டான்யா அப்படின்னு சொல்லுது. ஆனால் உண்மையிலே அவன் வாழ்க்கையில் தோற்று போயிட்டான். உண்மையிலே அவன் வாழ்க்கையில் என்ன செய்துட்டான், தோற்று போயிட்டான். அதான் உண்மை. கவனிக்கிறீங்களா இல்லையா? 4 பேரை பிடிச்சி 4 பேர் காலை இழுத்து 4 பேரை கவுத்து 4 பொய்யை சொல்லி 4 பேரை ரெக்கமெண்டேஷனுக்கு பிடிச்சி இல்லைங்களா, 4 விதமான அப்படி இதெல்லாம் காரிய சித்தி உள்ள வேலைகள் எல்லாம் செய்து கையாண்டு அதெல்லாம் மேலே வந்துட்டு அதை எப்படி வெற்றின்னு சொல்ல முடியும்? அப்படி சம்பாதித்த பணத்தில் அதை எப்படி வெற்றியாக வாழ்ந்துட்டான்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த வெற்றி சமுதாயத்தில் என்னத்தை கொண்டு வரும்? சமுதாயத்தில் அந்த வெற்றி எதை கொண்டு வருமானால் தவறான நடவடிக்கைகளையும் பயத்தையும் எல்லாருக்குள்ள அவிசுவாசத்தையும் தான் அது பெருக பண்ணும். அதுதானே? இப்படி ஒரு மனுஷன் செஞ்சு வெற்றி அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பணம் சம்பாதிச்சிட்டான் அப்படின்னா அவனை பார்க்குற 4 பேருக்கு என்ன வரும்? என்ன வரும்? இந்த உலகத்தில் இப்படி வாழ்ந்தாதாங்க நம்மளும் என்ன செய்ய முடியும், பணம் சம்பாதிக்க முடியும். இன்றைக்கி நிறைய பேர் அதை தாராளமாக சொல்கிறாங்க, அதை இயல்பாக சொல்கிறாங்க. இல்லைங்க, 4 பொய் சொன்னாதாங்க அதெல்லாம். ஒருத்தர் சொல்கிறாரு, நான் ஞாயிற்றுக்கிழமையானா பைபிள் எடுத்துகிட்டு வருவேன், மற்ற நாள் என்ன செய்வேன், என் பைபிளை மேலே செல்ஃபில் வச்சிருவேன், மற்ற நாள் பைபிளை பயன்படுத்த முடியாதுங்க. அதெல்லாம் பயன்படுத்தினா நம்முடைய வாழ்க்கையில் என்ன முடியாது, வெற்றி பெற முடியாதுங்க. மற்ற நாள் எதை நான் பயன்படுத்துகிறேன், என்னுடைய உலக ஞானத்தை, பேச்சுகளை, 4 பேரை எப்படி ஏமாத்துறது, 4 பேரை எப்படி கவர் பண்ணுற மாதிரி பேசுறது, எப்படி இன்னைக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு செய்யாமல் இருக்கிறது, துரோகம் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் நான் என்ன செய்கிறேன், நான் கற்றுக்கொண்டா தான் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஜெயிக்க முடியுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அது ஜெயிக்க முடியுங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தக்கூடாது, தோக்க போகிறேங்கிறத அவங்க பயன்படுத்தினா சரியாக இருக்கும். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமீன். இப்போ நம்ம ஏன் பவுலை பற்றி நாம் பார்க்கிறோம், ஏன் இந்த 15ஆம் அதிகாரத்தில் அதை எடுத்திருக்கிறோம்னா, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு இருந்த பிரச்சனைகளை குறைகள் எல்லாம் சொல்கிறாரு. சொல்லிட்டு அடுத்தவர் சொல்கிற வார்த்தை தான் முக்கியம், ஆகிலும். கவனிக்கிறீங்களா? இது எல்லாம் என் வாழ்க்கையில் இருந்தாலும் நான் தான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், நான் தான் அதிகமாக பிரசங்கம் பண்ணேன். ஆனால் அவர் அப்படி சொல்கிறாரு, இல்லை நான் அல்லங்கிற ஒரு வார்த்தையை அங்கே சொல்லிட்டாரு. அடுத்து என்ன சொல்றாரு, அதிகமாய் நான் பிரசங்கம் பண்ணினேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நான் செஞ்சேன், என்னை செய்ய வைத்தது என்னது, என்னை செய்ய வைத்தது என்னது, தேவ கிருபை. ஆகிலும் நான் அல்ல அப்படின்னு சொல்றாரா? 10ஆம் ஆகிலும் நான் அல்ல, எனக்கு கொடுக்கப்பட்ட, எனக்குள் இருக்கிற, நான் பெற்றுக்கொண்ட தேவ கிருபையே அப்படி செய்தது என்று சொல்லும்போது, ஓ, இப்படிப்பட்ட ஒரு மனிதனாலையும் வெற்றி பெற முடியுமா? இப்படி ஒரு சமுதாயத்தால் அவமானப்படுத்தப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, இப்படிப்பட்ட ஒரு பின்புலத்திலிருந்து வந்து ஒரு ரவுடியை கூட தேவன் இப்படி பயன்படுத்த முடியுமா? ஆகும், அப்போ கர்த்தர் என்னையும் பயன்படுத்துவார் என்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கேட்கிற 4 பேருக்கு உண்டாக்கும் பாருங்க, அதுக்கு பேர் தான் வெற்றி. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். கேட்குற 4 பேருக்கு அதை என்ன உண்டாக்க வேண்டும், விசுவாசத்தை உண்டாக்கணும். கேட்குற 4 பேருக்கு அதை என்ன உண்டாக்கணும், பரிசுத்தத்தை உண்டாக்கணும். கேட்குற 4 பேருக்கு அதை என்ன உண்டாக்கணும், இல்லைங்க முடியும், நம்பிக்கையை உண்டாக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். அப்போ
சாட்சினாலே என்னன்னா கவனிங்க, இதாங்க சாட்சி. அவர் சொல்றாரு, எனக்கு இதெல்லாம் பலவீனங்க, இதெல்லாம் குறைங்க, இதெல்லாம் என் வாழ்க்கையில இருந்துச்சு. அகால பிறவி, கடைசியில தான் எனக்கு தரிசனமானாரு இல்லைங்களா. நான் என் பழைய வாழ்க்கை பயங்கர மோசமான ஒரு ரவுடி, இதெல்லாம் இருந்துச்சு. ஆகிலும் அது சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆகிலும் நான் இருக்கிறதே கிருபையினால் இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க நான் இருக்கிறதே எதால இருக்கிறேன்? கிருபையால இருக்கிறேன். ஆமீன். அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, கிருபையினால தான் நான் உயர்த்தப்பட்டேன். ஆமீன், ஆமீன் இல்லைங்களா. கிருபையினால் வருகிற உயர்வு தான், தேவனை பற்றி கொண்டு வருகிற உயர்வு தான் தேவன் தருகிற உயர்வாக இருக்கிறது. ஆமீன். கிருபையினால் ஒரு மனிதன் உயர்வடைவான், ஆனால் அங்கே மகிமை கர்த்தருக்கு செலுத்தப்படும், மகிமை அவருக்கு உண்டாகும். மகிமையும் கனமும் கர்த்தருக்கு செலுத்தப்படும் போது கிருபையினால் வரும் உயர்வினால் என்ன நடக்கும்னா, சமுதாயத்தில் ஒரு நம்பிக்கை பிறக்கும். ஆமீன். நம்மள சாட்சியை கேட்குற 4 பேருக்கு என்ன பிறக்கும்? நம்பிக்கை பிறக்குங்க. நான் இப்படி சாட்சி சொல்றேங்க, கவனிங்க, நான் சாட்சி சொல்றேன். கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு ஒரு வீடு கிடைச்சது. இதற்காக நான் 1 மாதம் நேர் முழங்காலில் ஜெபித்தேன். பிறகு 1 மாதம் 30 நாள் நான் பயங்கர உபவாசத்தில் இருந்தேன். அதற்கு பிறகு நான் என்ன செய்தேன்? 1 லட்சம் ரூபாயை கொண்டு காணிக்கையாக விதைத்தேன். இதெல்லாம் செய்தேன், கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை கொடுத்தாருன்னு சாட்சி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாட்சியை கேட்குற எத்தனை பேருக்கு நம்பிக்கை பிறக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த சாட்சியை கேட்குற 100க்கு 100 பேருக்கும் உள்ளத்துல என்னதான் பிறக்கும்? அவிசுவாசம், பயம். ஐயோ, இதெல்லாம் நான் செய்யலையே, இப்படிலாம் செய்யணுமா? இப்படிலாம் செஞ்சதுனால கர்த்தர் கொடுத்தாராமே. ஆமீன். அப்படியா? இவ்வளவு பிரயாசப்படணுமா? கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் செய்யறது தப்போ அல்லது இதெல்லாம் செய்யறது அவசியம் இல்லை என்று இந்த பிரசங்கம் நான் பண்ணல. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இங்க கவனிக்க வேண்டிய வார்த்தை ஆகிலும். இங்க கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னது? அவர் செய்யலைன்னு எதுவுமே சொல்லலைங்க. பவுல் சொல்றார், நான் தான் அதிகமா செஞ்சேங்கிறாரு. பவுல் என்ன சொல்றாரு? நான் தாங்க அதிகமா பிரயாசப்பட்டேன் அப்படிங்கிறாரு. ஆமீன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, எத்தனை முறை நான் வாரினால் அடிக்கப்பட்டேன், எவ்வளவு தூரம் நான் பிரயாணம் பண்ணேன், எத்தனை முறை உபவாசத்தில் இருந்தேன், எத்தனை முறை கண் விழிப்பில் இருந்தேன், எத்தனை முறை நான் என்ன செய்யப்பட்டேன், யூதர்களால் 1 குறைய 40 அடியாக எத்தனை முறை அடிக்கப்பட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் அவர் பட்ட பாடுகளின் கஷ்டத்தையும் விவரமா எழுதுறாரு. எழுதாமல்லாம் இல்லை. ஆனா இதெல்லாம் அவர் முன்வைக்காமல், இதை எல்லாவற்றையும் அவர் முன்வைக்கிறது என்ன அப்படின்னா, தன்னுடைய பலவீனம், நான் எப்படி இயலாமையில் இருந்தேன், எனக்கு என்னென்ன குறை இருந்துச்சு, ஆமீன், நான் முன்னேற முடியாது, என்னால் வெற்றி பெற முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு நானும் எல்லாரை போலையும் படுத்திருக்கவும் சோர்ந்து இருக்கவும், இவ்வளோதாங்க இனிமே வாழ்க்கை, இதுதான் எனக்கு நியமிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு இதிலே இருக்கவும் எனக்கு ஏராளமான காரணம் இருந்துச்சு. ஆமீன். இல்லைங்க, நான் குள்ள பைய, நான் ஊனமாக இருக்கேன். பவுலை சொல்கிறேன். பவுல், இல்லைங்க, நான் பழைய வாழ்க்கையெல்லாம் ரவுடி பைய, நான்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏகப்பட்ட காரணம் இருக்குங்க. ஆமீன். இப்போ நம்ம ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கேட்டால் அப்படி நிறைய காரணம் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? அது சரியில்லைங்க, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, கணவர் சரியில்லைங்க, எனக்கு மட்டும் அது சரியாக இருந்திருந்தால் நான் இந்நேரம் இப்படி இருந்திருக்க மாட்டேங்க, நான் மட்டும் இந்த ஊரில் இல்லைன்னா, அது நான் மட்டும் கொஞ்சம் படிச்சிருந்தேன்னா, அப்படி நிறைய காரியத்தை சொல்லுவாங்க பாருங்க. அது எல்லாமே பாருங்க, இருந்திருந்தா இல்லாமல் போயிருந்தா இதெல்லாம் தேவையில்லைங்க. ஒன்று மட்டும் போதும், அது அவருடைய கிருபை. ஆமீன். அது என்னது? அவருடைய கிருபை. ஆமீன். அப்ப ரியல் வெற்றி, எல்லாரும் சொல்லுங்க, உண்மையான வெற்றி என்பது இந்த உலகத்திற்கு, கவனிங்க, மற்றவங்களுக்கு அல்லது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு, ஆமீன், பாவத்தில் கிடக்கிறவர்களுக்கு, தாழ்வில் கிடக்கிறவர்களுக்கு உண்மையான வெற்றி என்பது நம்பிக்கையை கொண்டு வரும். ஆமீன். என்னாலும் முடியும் என்கிற விசுவாசத்தை அவர்களுக்குள் கொண்டு வரும். அந்த வெற்றியை கேட்கிறவர்களுக்கு, ஆமீன், அந்த வெற்றியை பார்த்து, ஓஹோ, வெற்றி என்னாலே முடியும் என்ற நம்பிக்கையும், ஆமீன். பொய்யான வெற்றி எதை கொண்டு வரும் அப்படின்னா, பயத்தை கொண்டு வரும். ஐயோ, என்னால் இவனை மாதிரி பேச முடியாத, என்னால் இவனை மாதிரி 4 பேரை எனக்கு என்ன செய்யாது, நல்ல பேசுகிறான் ஐயா, அவன் பேசினாலே பிள்ளை வயிற்றுலேருந்து என்ன செஞ்சிடும், விழுந்துடும், எனக்கு பேசவே தெரிய மாட்டேங்குதே. ஆமீன். எனக்கு அவங்களே மாதிரி 4 பேரை என்ன செய்ய முடியல, காக்க பிடிக்க தெரியலையே, இல்லைங்களா?
எனக்கு 4 பேர் ரெக்கமெண்டேஷனுக்கு இல்லையே. ஆமீன். எங்கே போனால் எனக்கு ஒரு ஃப்ரெண்டை தெரியும், எந்த ஊருக்கு போகிறானோ அந்த ஊரில் அல்லது எந்த கம்பெனிக்கு போகிறானோ அங்கே யார் இருக்காங்களோ அந்த ஜாதி தான் என் ஜாதின்றான். ஆமீன். அந்த ஊரில் எந்த ஜாதிக்காரங்க அதிகமாக இருக்குன்னு அங்கே போய் என்ன சொல்லிடுவார், இந்த ஜாதி நான் அந்த ஜாதின்றார். இந்த ஊரில் எந்த ஜாதியா, இந்த ஜாதிக்காரன் நான் அப்படிம்பார். இந்த கம்பெனியில் போய் பார்ப்பாரு மேனேஜரா, அவர்கிட்ட நான் உங்கள் ஜாதி அப்படின்றவாரு. ஏன்னா அவர் என்ன நம்புறாரு அப்படின்னா அது அவருக்கு உயர்வை கொண்டு வருங்கிறாரு. அப்படி சில இடங்களில் சில நன்மைகளும் பெற்றிருக்கிறாருங்க. இவர் பெற்ற வெற்றி 4 பேருக்கு விசுவாசத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க? இவர் பெற்ற வெற்றி 4 பேருக்கு நம்பிக்கையை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க? இவர் பெற்ற வெற்றி சமுதாயத்தில் நல்ல பண்புகளை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, கொண்டு வராதுங்க. அது உண்மையான வெற்றியும் கிடையாது. அவங்க பவுல் சொல்றாரு பாருங்க, அதான் உண்மையான வெற்றி. ஆமீன் சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு, என்ன போன்ற ஒரு மனுஷன் வெற்றி பெற முடியுமானால், ஆமீன், என்ன போல ஒரு மனுஷனால வாழ்ந்து சாதித்து காட்ட முடியுமானால், ஆமீன், எல்லாம் இருந்து எல்லாம் சரியாக இருந்த ஒரு சில மனிதர்களை விட எல்லா குறையும் இருந்த ஒரு மனுஷன், என்னை போன்ற ஒரு மனுஷன் வெற்றி பெற முடியும்னா அந்த வெற்றி கிருபையினால வந்த வெற்றின்னு அவர் அறிக்கை பண்ணும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஆமாங்க, நம்மளாலையும் பெற முடியும். ஆமீன் சொல்லுங்க. என்னாலையும் முடியுங்க, கிருபை இருந்தா போதும். எத்தனை பேர் சொல்றீங்க கிருபை இருந்தா போதும்? ஆமீன் சொல்லுங்க. நம்முடைய வெற்றி அப்படிப்பட்ட வெற்றியாக இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய வெற்றி அப்படிப்பட்ட வெற்றியா இருக்கணும். அது என்ன வெற்றி? தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமேன். தேவன் ஒருவர் உண்டு. அப்படி சொன்னது யாரு? தாவீது சொன்னாரு, இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு. ஆமேன். நானும் உங்களை எல்லாரையும் போல கவசத்தையும் போட்டுட்டு பட்டயத்தையும் எடுத்துட்டு சண்டை போடுறதுக்கு முன்னாடி 1 மாசம் பயிற்சி எடுத்துட்டு வந்துட்டு அவனை போய் ஜெயித்திருந்தோம்னா என்ன சொல்லும் உலகம்? பயிற்சி எடுத்துட்டு வந்துட்டான், கவசம் போட்டிருக்கிறான் அப்படிலாம் உலகம் சொல்லும். இல்லைங்க, இப்போ இந்த உலகம் என்ன சொல்லும்னா, இல்லை, யுத்தம் கர்த்தருடையது, வெற்றி அவரால் வருகிறது. அவர் பட்டயத்தாலும் கேடயத்தாலும் என்ன செய்கிறவர் அல்ல, வெற்றியை தருகிறவர் அல்ல. ஒரு மனுஷன் கர்த்தரை நம்புனா, ஒரு மனுஷன் கர்த்தரை விசுவாசித்தா, கல்லு போதும், கவன் போதும், ஆமீன், நம்பிக்கை போதும், கிருபை போதும், வாழ்க்கையில் அவனால் உயர முடியும். இது இருக்கு எது இல்லைங்கிறது பிரச்சனை கிடையாது. ஆமீன். எது தெரியும் எது தெரியாதுங்கிறது பிரச்சனை கிடையாது. எவ்வளவு அனுபவம் இருக்கு எவ்வளவு அனுபவம் இல்லைங்கிறது பிரச்சனை கிடையாது. எவ்வளவு உயரம் இருக்கு எவ்வளவு உயரம் இல்லைங்கிறது அங்க என்ன கிடையாது, பிரச்சனை கிடையாது. ஒரு மனுஷன் கர்த்தரையே நம்பினால், ஒரு மனுஷன் கர்த்தரையே சார்ந்து கொண்டால், அவனோடு கூட கர்த்தர் இருந்து அவனை வெற்றி பெற வைப்பார். ஆமேன் சொல்லுங்க. அந்த மனுஷன் நான் தான் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, அந்த மனிதன் நான் தான், என்னை கர்த்தர் வெற்றி பெற வைப்பார். ஆமேன். இப்போ உங்களுக்கு சந்தேகம் வருதா, புரியுதா? ஒரு மனுஷனுக்கு கிருபை அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு புரியுதா? எத்தனை பேர் சொல்றீங்க இல்லைங்க, ஒரு மனுஷனுக்கு கிருபை அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு? எப்பொழுது வாய்ப்பு இருக்கு? இப்படிப்பட்ட நினைப்பு இருந்தா, இப்படிப்பட்ட சிந்தனை இருந்தா. ஆமேன். கர்த்தர் பட்டயத்தாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் இல்லைங்க. ஆமேன். டிகிரி இருந்தால் டிகிரி இல்லாவிட்டாலும், ஆமேன், இல்லைங்களா? எல்லாம் இருக்கிறது தப்பு கிடையாது, இருக்கிறது நல்லது. ஆமேன். ஆனா அது இல்லாட்டா முடியாதுங்கிற எண்ணத்துக்கு எங்கிருந்து வர வேண்டும்? ஆமேன், இல்லைங்களா? இல்லையா, எனக்கு அங்கே சப்போர்ட் இருந்தா, இங்கே எனக்கு துணை இருந்தா, இங்கே இவருக்கு ஆதரவு இருந்தா, இங்கே எனக்கு இது இல்லாமல் இருந்தா, இது எல்லாமே தேவையில்லைங்க. ஒன்று இருந்தா போதும். அது அவருடைய ஆமேன் தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அவர் சொல்றார், அவருடைய காருண்யம் என்னை, சங்கீதம் 18:35, 1 நாளாகமம் 29 சொல்றாரு, எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்தவும் எந்த மனிதனையும் உயர்த்தவும் அவராலே ஆகும் என்பதற்கு இந்த தாவீதே சாட்சி அப்படிங்கிறாரு. ஆமேன். அடிமை அரசனாக முடியும் என்பதற்கு இந்த யோசேப்பே சாட்சி. ஆடுகளை மேய்த்தவன் அரசனாக முடியும் என்பதற்கு இந்த தாவீதே சாட்சி. அகால பிறவி அப்போஸ்தலனாக மாற முடியும் என்பதற்கு இந்த பவுலே சாட்சி என்பது போல நம்முடைய வாழ்க்கையில என்ன 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 குறைகள் இருக்கிறதோ அத்தனை இருந்தாலும், எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் நம்மாலே முடியும், எழும்ப முடியும், வெற்றி பெற முடியும் என்பதற்கு நாம் சாட்சிகளாய் நிறுத்தப்படுவோம். ஆமேன். கிருபையை தந்துக்கிட்டே இருப்பாரு, கர்த்தரே தந்துட்டே இருப்பாரு. செய், போ, யுத்தம் பண்ணி. நீ யுத்தம் பண்ணுனா அங்க என் நாம மகிமைப்படும். நீ அங்க போய் நீ சொன்னா அங்க எனக்கு என்ன உண்டாகும்? கனம் உண்டாகும். நீ ஜெயிச்சனா அதை 4 பேர் பார்த்து நம்புவான். உலகத்துல நானும் வெற்றி பெற முடியுங்கிறத என்ன செய்வான்? தேவன் இருந்தால், தேவன் துணை இருந்தால், ஆமேன், கர்த்தரை ஏற்றுக்கொண்டான், வாழ்க்கை மாறும்னு உன்னை பார்த்து 4 பேர் என்ன செய்வான்? நம்புவான். அப்படிங்கிற காரியம் கர்த்தருக்கு தெரிய வந்ததே. ஆனால் கவனிங்க,
கர்த்தர் ஆடுகளை மேய்த்தவனா இருந்தாலும், அடிமையா இருந்தாலும் சரி, அகால பிறவியா இருந்தாலும் சரி, அவனை விடவே மாட்டார். அவனை தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா, ஆமென். அவனை என்ன செய்வாரு? உயர்த்தி மேலே மேலே மேலே, ஆமென், என்ன செஞ்சிருவாரு? கொண்டு வருவாரு. அப்ப இந்த 3 கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் கிடைச்சுதா? நம்ம ஒரு 3 கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்? கிருபையினால எனக்கு நடந்துச்சுன்னு சாட்சி சொல்றாங்கல்ல, அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரிந்துதா? எல்லாராலையும் அதை சொல்ல முடியுமா? யார் அதை சொல்ல முடியும்? அப்புறம் 3வது நான் என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னா, கிருபையை நம்ம அதிகமாக பெற முடியுமா? ஆமேன், இல்லைங்களா? இந்த 3 கேள்விகளுக்கும் நான் உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆமேன், கவனிக்கிறீங்களா? இப்போ 1 கொரிந்தியர் 15:57 இப்போ திரும்ப வாசிங்க. என்ன சொல்லப்படுகிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு இதை பவுல் எழுதுவதற்கு அவருக்கு 100% எல்லா விதத்திலும் அவருக்கு என்ன இருக்கிறது? ஆமேன், அவருக்கு அது எழுதுறதுக்குள்ள தகுதி அத்தனையும் இருக்குதுங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். எழுதிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு, அதனால தைரியம் கொண்டு இருங்கள். அதனால என்ன சொல்றாரு? அதனால எப்படி இருங்க? தைரியம் கொண்டு இருங்க அப்படிங்கிறாரு. இந்த பவுல் நான் தான். யாரு? இந்த பவுல் தான், நான் தான். இதை எழுதுகிற நான் தான். அதற்கு என்னது சாட்சி? என் வாழ்க்கையை பார்த்து அவங்களுக்கு என்ன வரும்? என் வாழ்க்கையை பார்த்து அவங்களுக்கு என்ன வரும்? அவர் என்ன சொல்றாரு? என் வாழ்க்கையை பார்த்து அவங்களுக்கு என்ன வருங்க? நம்பிக்கையும் வரும், விசுவாசம் வரும், தைரியம் வரும். ஆமேன். அவனை பார்த்து உலகம் என்னெல்லாம் சொல்லியிருக்கோம் நீங்க நினைச்சு பாருங்க. இன்றைக்கு யதார்த்தமா நம்ம பேசினா, குள்ள பயல, குறப்பிரசவத்தில் வந்தவனே, உன் பழைய வாழ்க்கை எனக்கு தெரியாதா? நீ எப்படி கடந்தன்னு எனக்கு தெரியாதா? உண்மைதான், அவர் எதையும் மறுக்கலை. ஆமேன், உண்மைதானங்க, உண்மைதானே. நம்மெல்லாம் அப்படி நம்முடைய பின் வாழ்க்கையை பற்றி சொன்னால் நமக்கு என்ன சர்டிஃபிகேட் கிடைக்கும் நினச்சி பாருங்க. ஆகிலும், எல்லாரும் சொல்லுங்க, ஆகிலும் நான் அல்ல, என் கூட என்ன இருக்குது? கிருபை இருக்குது. ஆனால் சொல்லுங்க, நான் அதிகமாய் செய்ய முடியும். ஆமேன், அதிகமாய் செய்ய முடியும். யார் என்ன தடுக்க முடியாது. பவுல் வாழ்க்கையை பார்த்தோன்னே எனக்கு நம்பிக்கை வருது. இந்த நிருபத்தை நான் வாசிக்கும் போது எனக்கு என்ன வருது? நம்பிக்கை வருது. அதுதாங்க ரியல் வெற்றி. அதுதான் பவுலுக்கு இருந்த வெற்றி தான். என்ன வெற்றி? உண்மையான வெற்றி. சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு சிலருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கிற நம்பிக்கையும் போயிடும். இல்லைங்க, உண்மையாக வாழ்ந்தாலும் வெற்றி பெற முடியாதுங்க அப்படிங்கிற பேச்சு வந்துட்டா, இல்லைங்க இப்படிலாம் செஞ்சாதான் வெற்றி பெற முடியுங்க, இப்படிலாம் செஞ்சாதான் சபையில் ஆளை கூட்ட முடியுங்க அப்படிங்கிறதெல்லாம் சில பேரை பார்த்தா எனக்கு தோணுது. அப்பப்போ தோணும், அப்பப்போ அந்த எண்ணம் எனக்கும் வரும். இப்படிலாம் செஞ்சாதாங்க சபையில் அமேன் நம்ம பணம் பெற முடியும், இப்படிலாம் செஞ்சாதாங்க ஆட்களை நிறுத்த முடியும், 4 பிரசங்கம் பண்ணணும், நீங்கள் லேட்டாக வந்தால் நரகத்துக்கு போயிருவீங்கன்னு சொல்லணும். கவனிக்கிறீங்களா? நீங்கள் அமேன் இப்படிலாம் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை வெறுக்கிறாருன்னு சொல்லணும். ஐயோ இல்லைங்க, கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அதெல்லாம் அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன வருது? பயம் வருது. அவங்களாம் பார்க்கும்போது எனக்கு என்ன வருது? என்னால் முடியாது. எனக்கு அப்படிலாம் சுட்டு போட்டாலும் வராதுங்க. ஆமேன், எனக்கு அப்படிலாம் என்ன செய்யாது. நீங்கள் லேட்டாக வந்ததுனால நரகத்துக்கு போயிருவீங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாருன்னு எனக்கு என் வாயிலிருந்து வரவே வராது. கவனிக்கிறீங்களா? என் வாயிலிருந்து என்ன செய்யாது? வரவே வராதுங்க. ஆமேன். அப்படிலாம் செஞ்சு தான் உங்களை இங்கே நிறுத்தணும், உங்கள்கிட்ட காணிக்கை வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்கும் போதே என்ன செய்கிறேன்னா, கவனிங்க, நான் யாரோ தோற்று போன ஒரு பிரசங்கியாரை நான் பின்பற்றுகிறேன்னு அர்த்தம். அவங்க சபையில் 2000 பேர் இருக்கலாம், அவங்க சபையில் 5000 பேர் இருக்கலாம். ஆனால் தோற்று போனவர்கள் அவர்கள். என் சபையில் எத்தனை பேர் இருந்தாலும் நான் வெற்றி பெற்றவன்ங்கிறத நான் ஆணித்தனமாக உறுதியாக சொல்கிறேன். நம்முடைய சபை பெருகும், அதிகமாய் பெருகும். நாம் அல்ல, கிருபையை, எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் அல்ல, கிருபை செய்யும். ஆமேன். வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் இருந்து 1000மான ஜனங்கள் வருவார்கள், ஊழியர்கள் எழும்புவார்கள், சீசர்களின் தொகை பெருகும். ஆமேன், நடக்கும். ஆமேன். 2வது, கிருபை விருதாவா இருக்கவில்லை அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு? 1 கொரிந்தியர் 15:10 அதை சொல்லும்போது அவர் அந்த வசனத்தை திரும்ப வாசிச்சிருவோமே. என்ன சொல்றாரு? ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். இந்த கிருபை, அவர் எனக்கு அருளிய கிருபை
சொல்றாரா? கவனிக்கிறீங்களா? இப்ப எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அப்ப கவனிங்க, கவனிங்க. நீங்க ஒரு ப்ரமோஷன் வாங்கும் போதோ, நீங்க ஒரு தொழிலை செய்யும் போதோ, நீங்க ஒரு விவசாயத்தை செய்யும் போதோ, நீங்க ஒரு வீடு வாங்கும் போதோ, அதை பார்க்கிற 4 பேருக்கு என்ன வரணும்னா, எஸ் என்னாலையும் முடியும். ஆமேன். என்னாலையும் முடியும்னா என் கூட தேவன் இருந்தா என்னாலும் என்ன செய்ய முடியும்? முடியும் என்கிற நம்பிக்கை 4 பேருக்கு வந்துச்சு என்றால் நீங்க வெற்றி பெற்றுட்டீங்கன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. எப்படியா கடந்தான், இவனுக்கு ஒன்றும் தெரியாத, முட்டா பயலாச்சே. ஆமேன். அப்படி என்னை பற்றி நிறைய பேச்சு உண்டு, கவனிக்கிறீங்களா? இவன் ஒரு முட்டா பயலாச்சே, இவனுக்கு ஒன்றும் தெரியாத, இவன் எப்படியா இதெல்லாம் செய்கிறான் அப்படின்னா கவனிங்க, அதுதான் கிருபை. அதான் என்னது? அப்போ அதை பார்க்குற 4 பேர் சொல்லணும், இல்லை இல்லை நம்மளாலையும் முடியும், அவனே செய்கிறான்னா. ஆமேன். அப்போ அவங்ககிட்ட என்ன இருக்கு? அவங்க கூட தேவன் இருக்கிறார், அவனுக்கு தேவன் உதவி செய்கிறார். அந்த தேவனை நான் நம்பினா எனக்கும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை கொண்டு வந்ததானால் அதுதான் பைபிள் சொல்லுகிற உண்மையான வெற்றி. கவனிக்கிறீங்களா? அதுதான் பைபிள் சொல்லுகிற உண்மையான வெற்றி. இல்லைங்க அவனை மாதிரி 4 திருமுள்ளு பண்ண முடியாதுங்க என்னால், அவனை மாதிரி அப்படி பேச முடியாது, உணர்ச்சி பொங்கெல்லாம் பேசி அவன் பேசினாலே நரம்பு துடிக்குதுங்க, அவன் பேசினாலே அந்த மாதிரிலாம் என்னால் முடியாதுங்க அப்படிங்கப்போ எனக்கு என்ன வருது? பயமும் அவநம்பிக்கையும் வருது. அந்த மாதிரி ஒரு மனுஷன் வெற்றி பெற்றிருந்தானா அவன் சாட்சி சொல்லக்கூடாது, கிருபையினால் எனக்கு கர்த்தர் கொடுத்தார்னு சொல்லவே என்ன கிடையாது, வாய்ப்பு கிடையாதுங்க. அப்படி சொல்றது அது சரி வராது. கவனிக்கிறீங்களா? அப்ப கிருபையினால எனக்கு இதெல்லாம் கிடைச்சதுன்னு சொல்லும் போதே அங்க யார் மகிமைப்படணும்? ஏங்க 100 வயசுல ஒருத்தனுக்கு பிள்ளை பிறந்தா அவன் என்ன சொல்ல முடியும்? என்னங்க சொல்ல முடியும்? 100 வயசுல எனக்கு மனைவிக்கு வயசு 90, என்ன சாட்சி சொல்லிட முடியும்? எந்த டாக்டரை போய் பார்த்தேன், எந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்தேன், எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? நீங்கள் இன்னைக்கு போய் எந்த ஹாஸ்பிட்டல்லையும் உலகத்திலே இவர்தான் சிறந்த மருத்துவர், இவர்தான் சிறந்த டாக்டர் என்று, சிறந்த மருத்துவமனை என்று சொல்லப்படுகிற மருத்துவமனையில் போய் நீங்கள் கேட்டாலும் 100 வயசு உங்களுக்குங்க, உங்களுக்கே வெக்கமா இல்லையா பிள்ளை பிறனுன்னு கேட்கீங்களே, எங்களால் முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. கவனிக்கிறீங்களா? இல்லை எந்த மருந்தை சாப்பிட்டேன், என்ன பயிற்சியை நான் எடுத்தேன் அப்படின்னு அவரால் சாட்சி சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு சாட்சியை தான் சொல்ல முடியுங்க. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீங்க கிருபையா எனக்கு ஈசாக்க தந்தீங்கப்பா, ஹல்லேலூயா, எனக்கு கிருபையா ஒரு பிள்ளைய கொடுத்துட்டீங்கப்பான்னு அவர் சொல்றார் பாருங்க. அவருடைய சாட்சியை கேட்கிற அத்தனை பேருக்கும், குழந்தை இல்லாத அத்தனை பேருக்கு என்ன தோணும்? 10 வருஷமா குழந்தை இல்லை, 20 வருஷமா குழந்தை இல்லைன்னு அவர் சாட்சியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும், ஆபிரகாமின் கதையை வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன நம்பிக்கை பிறக்குங்க? சொல்லுங்க, என்ன நம்பிக்கை பிறக்கும்? கர்த்தரை விசுவாசித்தால் எனக்கும் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை பிறக்குமா பிறக்காதா? அதுக்கு பேர் தாங்க ரியல் வெற்றி. அந்த வெற்றியை தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமேன். அந்த வெற்றியை நீங்களும் நானும் பெறுவோம். ஆமேன். கவனிக்கிறீங்களா? அது எல்லா இடத்துலையும் அது அப்படிதான். 2வது, அவர் எனக்கு கொடுத்த கிருபையை நான் விருதாவாக்கவில்லை. ஆமேன். விருதாவாக்கலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வச்சுக்கிட்டு தூங்குறது இல்லையா? வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? தூங்குறது. இப்போ உதாரணத்துக்கு கை நிறைய எனக்கு பணம் இருக்குது, கை நிறைய எனக்கு என்ன இருக்குது? பணம் இருக்குது. பைபிளில் அதை குறித்து ஆண்டவரும் சொல்கிறாரு. ஒருத்தனுக்கு நான் 10 தாலந்தை கொடுத்தேன், ஒருத்தனுக்கு 5 தாலந்தை கொடுத்தேன், ஒருத்தனுக்கு 1 தாலந்தை கொடுத்தேன். இந்த 10 தாலந்தை வாங்கினவன் பயன்படுத்தினான், 5 தாலந்தை வாங்கினவன் பயன்படுத்தினான். 1 தாலந்தை வாங்கினவன் அதை என்ன செஞ்சிட்டான்? பத்திரமா வச்சிருந்தான். அதான் விஷயம். மற்றவங்களாம் அதை என்ன செய்யலை? பத்திரமா வைக்கலைங்க. உலக வழக்கத்தின்படி அவங்கெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறாங்க. அவங்களாம் என்ன செய்கிறாங்க? 10 ரூபாயை கொண்டு அதில் போட்டு நஷ்டமானா, நான் அதை பத்திரமா வச்சுருக்கேங்க, 1 ரூபாய் என்ன செஞ்சுருக்கேன்? பூட்டி பத்திரமா வச்சுருக்கேன். எங்கன்னு எத்தனை பெரிய மோப்பனாய் கொண்டு வந்தாலும் என்ன செய்ய முடியாது. என்னை கொடுத்தவர் கேட்கும்போது அப்படியே எடுத்து கொடுப்பேங்க. ஆமேன். அவங்கெல்லாம் 10 கொண்டு போய் அதில் போடுறாங்க, இந்த தொழிலில் போடுறாங்க, இங்கே கொடுக்குறாங்க, அதை செய்கிறாங்க. நாளைக்கு நஷ்டம் வந்தால் எப்படி செய்வாங்கங்க? ஆமேன். ரிஸ்க் எடுக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா?
வீணாக்குறவங்கன்னா யாரு? அதான் வீணாக்குறவங்கன்னா யாரு? விருதாவாக்குறவங்கன்னா யாரு? இப்ப முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, கவனிங்க, பிலமோனுக்கு எழுதின நிருபம் பக்கம் 297 67 பாருங்க. 297ல ஒரு அதிகாரம் தான் இருக்கு. அதுல 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் நம்ம வாசிக்க கேட்போம். பிலமோனுக்கு எழுதின நிருபம். என் ஜெபங்களிலே உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். இந்த வசனத்துல 4 காரியங்களை பார்க்க முடிகிறது. ஒன்று என்னன்னா, உங்களில் உள்ள, எல்லாரும் சொல்லுங்க, என்னில் உள்ள. ஆமென். எனக்குள் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ள இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள் இருக்கிறது. என்ன இருக்கிறது? அடுத்த வசனம் சொல்றாரு, சகல நன்மைகளும். என்னது இருக்கிறது? நன்மைகள் என்று சொல்லாமல் என்ன சொல்றாரு? சகல, ஆல் குட். ஆமென். எது நீங்க நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ, ஆமென். வரங்கள் இருந்தா நல்லதா பிரதர்? சொல்லுங்க. சுகமாக்குற வரம் உங்களுக்கு இருந்தா நல்லதா? தீர்க்க தரிசனம் வரம் உங்களுக்கு இருந்தா நல்லதா? நல்லதுங்க. ஆமென். ஒரு காரியத்தை எடுத்தா இதை செய்து முடிப்பேன் அப்படிங்கிற, ஆமென், அந்த ஒரு உறுதித்தன்மை உங்களுக்குள்ள இருந்தா அது நல்லதா கெட்டதா? நல்லது. எதையும் நான் தாங்குவேங்க. ஆமென். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் என்ன செய்வேன்? தாங்குவேன் அப்படிங்கிற குணம் எனக்கு இருக்குன்னு அது நல்லதா கெட்டதா? சொல்லுங்க. நல்லது. அப்ப எதை நீங்கள் நல்லது என்று நினைக்கிறீங்களோ அத்தனை நல்லதையும் அவர் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். எப்பொழுது வைத்தார்? என்றைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ, ஆமென், என்றைக்கு நீங்கள் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆனீர்களோ, என்றைக்கு நீங்கள் தேவ குமாரனுடைய அன்பின் ராஜ்யத்துக்குள்ள வைந்தீர்களோ, என்றைக்கு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ, அன்றைக்கே அத்தனை நன்மைகளும் உங்களுக்குள்ள வைத்து விட்டார். தீமைகள் எல்லாம் எடுத்து விட்டார். ஆமென். உங்களுக்குள்ள நன்மை இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள் நன்மை இருக்கிறது. உங்களுக்குள்ள வல்லமை இருக்கிறது. உங்களுக்குள்ள கிருபைகள் இருக்கிறது. உங்களுக்குள்ள வரங்கள் இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? இப்ப என்ன விஷயம்னா, 3வது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு, தெரியப்படுகிறதுனாலே. அங்க பிரச்சனை அதான், தெரியாமல் இருக்கிறது தான். அதை ஆங்கிலத்தில் அதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை அக்னாலஜ். வென் யூ அக்னாலஜ், அதை நீங்க அறிந்து அதை ஒத்துக்கொள்ளும் போது, அதை விசுவாசிக்கும் போதுங்கிற அர்த்தம் வருகிறது. ஆமென். எனக்குள்ள இதெல்லாம் இருக்குங்க, நான் நம்புறேங்க. ஆமென். எனக்குள்ள இதெல்லாம் என்ன செய்யுது? யாருக்குள்ள இருக்குது? மார்க் 16ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. ஆமென். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க. அல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ள என்ன இருக்கு? அவர்கள் நவமானிய பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியஸ்தர்கள் மேல கைகளை வைத்தால் அவர்கள் சுஸ்தமாவார்கள், சாவுக்கு ஏதுவன ஏதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. இப்படி அவர் சொல்லி இருக்கிற அத்தனையும் யாருக்குள்ள இருக்கிறது? விசுவாசிகளுக்குள் இருக்கிறது. எனக்குள் இருக்கிறது. சொல்லுங்க, எனக்குள் இருக்கிறது. 4வது என்ன சொல்றாரு அப்படின்னா, இது தெரியப்படுகிறதுனால கிறிஸ்து இயேசுவுக்காக, வாசிங்க, அது தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும். ஆமென். அப்ப நீங்க தெரியும் போதுதான் அது என்ன செய்யும்? கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட முடியும். ஆமென். கிருபை வாக்கவில்லை அப்படிங்கிறார்ல. கிருபையனா என்ன செய்யல? விருதாக்கல, தாளந்த மறைச்சு வைக்கல, ஒளிச்சு வைக்கல. ஆமென். எங்க எனக்குள்ள ஆண்டவர் ரட்சிப்பை தந்திருக்கிறாருங்க. உங்களுக்குள்ள ஆண்டவர் ரட்சிப்பை தந்திருக்கிறாரா? எத்தனை பேர் சொல்றீங்க உங்களுக்குள்ள ரட்சிப்பு இருக்கிறது? உங்களுக்குள்ள ரட்சிப்பு இருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் பிசாசின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை ஆயிட்டீங்க. நீங்க தேவ குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்க. ஆமென். இது சாதாரண விஷயமா? இது எத்தனையோ பேர் உலகத்துல இல்லாத உங்களுக்குள்ள இருக்குது. அப்ப உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்குது. அப்படிதானே? ஏதோ ஒன்று உங்களுக்குள்ள என்ன இருக்கிறது? வித்தியாசமா இருக்கிறது. உங்களுக்குள்ள முதல்ல இருக்குதுன்னு நீங்க நம்புங்க.
நானும் எல்லாரையும் போல அப்படிங்கிறது இல்லை இல்லை இல்லை, கிடையாது. ரட்சிக்கப்படாதவர்கள் அவிசுவாசிகளுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு. 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுகிறது, இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவிசுவாசிகளுடைய மனதை குருடாக்கி இருக்கிறான். அவிசுவாசியுடைய மனதை என்ன செஞ்சிருக்கிறான்? அப்ப நமக்கு என்ன இருக்கு? கண்கள் குருடாகவில்லை, நம்ம கண்கள் திறக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். இப்படி நமக்கு எத்தனையோ காரியம் நமக்கு என்ன இருக்கிறது, நமக்குள் இருக்கிறது, விசேஷித்த நன்மைகள் இருக்கிறது, கிருபைகள் இருக்கிறது என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும், ஒத்துக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொள்ளும் போது பாருங்க, அது கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட ஆரம்பிக்கும். ஆமென். இதெல்லாம் தெரிஞ்சும் பயன்படுத்தாமல் இருந்தா அது யாருடைய தப்பு? ஆமென். இதெல்லாம் தாளந்த கொடுத்துட்டாரு, வரங்களை கொடுத்துட்டாரு, பாவங்களை மன்னிச்சிட்டாரு, சாபங்களை நீங்களாக்கி மீட்டுட்டாரு, உங்களை எந்த பிசாசும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு, சர்ப்பங்களையும் தேகளையும் மிதிங்க அப்படின்ட்டாரு, உங்களுக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேங்கிறாரு, பெரிய வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் நீங்க போகிற எல்லா இடங்களிலும் நீங்க செய்கிற காரியங்களிலும் ஆமீன் நான் உங்களோடு கூட என்ன செய்கிறேன் இருக்கிறேன்ட்டார். இப்படி வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, வசனங்கள் இருக்கிறது, இதெல்லாம் வைத்து கொண்டு என்னால வெற்றி பெற முடியாது, என்னால வாழ முடியாது இல்லைங்க அப்படிங்கிற அவ நம்பிக்கையில நம்ம இருக்கவே கூடாதுங்க. ஆமீன் சொல்லுங்க. விருதாவாக்க கூடாது. அவர் சொல்றாரு, கிருபையை நான் என்ன ஆக்குவதில்லை, விருதாவாக்குவதில்லை. இன்னொரு வசனத்தை வாசித்து நாம ஜெபித்து முடிப்போம். எபேசியர் 1:19 என்ன சொல்லுகிறது பாருங்க. எபேசியர் 1:19 என்ன சொல்லுகிறது? தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுல் என்ன எழுதுகிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரித்தார், இயேசு கிறிஸ்து மரித்தார், இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். இதுதான் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷம்னு 1 கொரிந்தியர் 15 சொல்றாரு. கவனிக்கிறீங்களா? அதை சொல்லிட்டு தான் வெற்றியை பற்றி பேசுகிறார். இங்க என்ன சொல்றாரு? இயேசு எழுந்தார்னு சொல்றோம்ல, இயேசு எழுந்தார்னா அவரை தேவன் எழுப்பினார். யார் எழுப்பினா? பிதாவாகிய தேவன் அவரை என்ன செஞ்சாரு? எழுப்பினார். எழுப்பும் போது என்ன நடந்ததுங்கிறத விவரிக்கிறார். என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர் ஒரு வல்லமையை பயன்படுத்தினார். தேவன் எதை பயன்படுத்தினார்? ஒரு பவரை பயன்படுத்தி தான் அவர் என்ன செஞ்சாரு? எழுப்பினார். அந்த பவர் என்னது அப்படின்னா, அதுதான் இந்த கேள்வியெல்லாம் கேட்குது. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கேன்னு கேட்கிற அந்த பவர். ஆமென். அந்த பவரை பயன்படுத்தி தான் அவர் என்ன செஞ்சாரு? எழுப்பினார். அது எப்படிப்பட்ட பவர் தெரியுங்களா? ஆமென். பல 1000 வருஷங்களாக மனிதனால ஜெயிக்க முடியாது இருந்த பாவம், மரணம், இந்த ரெண்டையும் ஆமென் இனி முடியும், இனி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்த பலன் தான் அது. கவனிக்கிறீங்களா? முழு பாதாளத்தையும் அதன் வல்லமையும் ஜெயித்த பலன், மரணத்தின் வல்லமையை ஜெயித்த பலன், பாவத்தின் வல்லமையை ஜெயித்த பலன். இதை கொண்டுதான் அவர் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த 19ஆம் வசனத்துல அதே வல்லமை உங்களுக்குள்ள இருக்குதுங்கிறார். உங்களுக்கு புரியுதா? என்ன சொல்றாரு? வாசிங்க மறுபடி. தாம் கிறிஸ்துவை, தாம்னா அவர், அவர் அவர் கிறிஸ்துவை மரித்தோரில் எழுப்பி அவரிடத்தில், அதாவது இயேசு கிறிஸ்துவில் நடப்பித்த அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமை, அதே வல்லமையை ஆமென் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்ப உங்களுக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது அப்படிங்கிறார். அது என்ன வல்லமைனா, இயேசு கிறிஸ்துவை எழுப்பின அதே வல்லமை. ஆமென். இதெல்லாம் நம்ம கேட்கும்போது நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, கவனிங்க, அந்த வல்லமை எனக்குள்ள இருந்தா நான் என்ன செய்வேன்? ஆமென். அதை செய்வேன், இதை செய்வேன், அது இருக்கட்டும். ரெண்டாவது, முதல்ல
இன்னைக்கு நான் இருப்பது போல் சோர்ந்து போய் இருக்க மாட்டேன். இன்னைக்கு நான் இருப்பது போல் பயந்து கிடக்க மாட்டேன். நாளைக்கு எனக்கு என்ன ஆக போதோ, நாளைக்கு இது நடக்குமோ நடக்காதோ, நாளைக்கு எனக்கு உணவு இருக்குமோ இருக்காதோ, நாளைக்கு என் வாழ்க்கையில் தேவைகள் சந்திக்கப்படுமோ படாதோ, நாளைக்கு என் வேலையில் என்ன ஆக போதோ எது நடக்க போதோ, நாளைக்கு என் குடும்பத்தில் எது நடக்குமோ நடக்காதோ, அதுவோ இதுவோ அப்படிங்கிற பயம், கவலை, அப்படிங்கிற இருள் என்ன செய்ய முடியாதுங்க. என்னை என்ன செய்ய முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. என்னை படுத்து, என்னை சோர்வாக்கி, என்னை நிறுத்தி, என்னை அமுத்தி வைக்க முடியாது. ஆமேன் சொல்லுங்க. எனக்குள் ஆமேன் ஆமேன் அதே வல்லமை இருக்கிறது. எனக்குள் என்ன இருக்கிறது? அதே வல்லமை இருக்கிறதானால் ஆமேன் என்னால் என்னெல்லாம் செய்ய முடியும்? சிந்தித்து பாருங்க. ஆமேன். அதான் அவர் சொல்றாரு, இதெல்லாம் நீங்க தெரிந்து கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிருபைகளை, அழைப்பை, ஆமேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த நேரத்தை, தாளந்தை, ஆமேன், இதெல்லாம் நீங்க என்ன செய்ய வேண்டாம், வீணாக்க வேண்டாம், விருதாக்க வேண்டாம். நான் அதை விருதாவாக்கவில்லை அப்படிங்கிறாரு. 4 பேரை மாதிரி நானும் என்ன செஞ்சிட்டு இருக்கலாம். ஐயையோ நடக்கலையே, ஐயையோ நான் குள்ளமா இருக்கேன், ஐயையோ எனக்கு உடம்பு சரியில்லையே, ஐயோ எனக்கு காலு சரியில்லையே, ஐயோ எனக்கு கண்ணு சரியில்லையே, ஐயோ எனக்கு குடும்பம் சரியில்லையே, ஐயோ எனக்கு ஊரு சரியில்லையேன்னு 4 பேரை போல நானும் என்ன செய்யலாம், சொல்லிட்டு நானும் என்ன செஞ்சிருக்கலாம், படுத்திருக்கலாம். ஆமேன் இல்லையா? கிறிஸ்தவர்களை குறித்த என்ன, ஐயோ சபை சரியில்லையே, ஐயோ அது சரியில்லையே, இவர் சரியில்லையே, ஊழியர் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன செய்யலாம், சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா இல்ல, இப்பொழுது எல்லாம் சரியில்லையானாலும் ஒன்று எனக்கு இருக்கிறது, அது எனக்கு போதும். அதுதான் கிருபை. ஆமீன். அது எனக்கு போதும். அதுதான் என்னது? கிருபை என்னோடு இருக்குமே ஆனால். எல்லாரும் சொல்லுங்க, கிருபை என்னோடு இருக்குமே ஆனால். ஆமீன். என்னால் அதிகமாய் செய்ய முடியும். நான் கிருபையை விருதா ஆக்குவது இல்லை. ஆமீன். நான் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, நான் அல்ல, தேவ கிருபை எனக்கு உதவி செய்யும், நான் வெற்றி பெறுவேன். ஆமீன்.